இந்த பில்லி சூனிய கட்டாகப்பட்டது அநேக குடும்பங்களை கெடுத்து சின்ன பின்னமாக்கி இருக்கிறது. சிலருக்கு எந்த சூனியமும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த பயம், யாராச்சும் செஞ்சிருப்பாங்களான்றது பயத்திலேயே நிறைய பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க. இப்பொழுது கேள்வி, இது போல பில்லி சூனிய கட்டுகள் அதற்கு வல்லமை இருக்கிறதா? அது உண்மையா பொய்யா? அடுத்தது, இது போல பில்லி சூனிய கட்டுகள், மந்திரங்கள், மாந்திரிகங்கள் கிறிஸ்தவர்களை தாக்குமா? இதை தான் இப்பொழுது நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். அங்கிள், இந்த பில்லி சூனி கட்டுக்கு பவர் இருக்குங்களா அங்கிள்? எஸ், பில்லி சூனிய கட்டுகள் என்பது ஒன்று இருக்கிறதாக வேதமே சொல்லுகிறது. எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு சர்வ வல்லமை இருக்கிறது என்றால் சாத்தானுக்கும் சர்வ வல்லமை இல்லை. ஆனால் அவனுக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. உதாரணத்துக்கு மோசே அற்புதங்களை செய்தார். அதே போல் எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகளை என்ன பண்ணுறாங்க? அற்புதத்தை செய்கிறார்கள். ஆனால் கடைசியில் மோசே செய்தது போல் அவங்களால என்ன பண்ண முடியல? பெர்ஃபார்ம் பண்ணாவிட்டாலும் பொய்யான அற்புதங்கள் அவர்களால் செய்ய முடியும். சாத்தானுக்கு அந்த திறமை, வல்லமை இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம ரெவல்யூஷன் 18:23 கூட நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். கடைசி வரையிலும் இது போல் பில்லி சூனிய கட்டுகள் அந்த வல்லமையில் இருக்க தான் செய்யுது. எங்கள் அப்பா சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நபர், அவர் கிறிஸ்துவ அல்லாதவர். இயேசு ஏற்றுக்கொண்டால் அவங்க குடும்பத்தில் அவர் என்ன பண்ண மாட்டாங்க? சேர்க்க மாட்டாங்க. உயிருக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அது இவர் ஒரு கிரிக்கெட் மேட்ச் என்ன பண்ணுறாரு? நடத்துகிறார். கேப்டனாக இருக்கிறாரு. அப்போ இவருக்கு அந்த கிரவுண்டுக்கு போகிற அந்த நேரத்தில் முன்னாடி ஒரு லைப்ரரி இருக்கும். அங்கே போயிட்டு பைபிளை படிக்கணும்னு ஏதோ ஒரு ஆசை ஒரு மனசில் தூண்டிகிட்டே இருந்துச்சான். இவர் போய் யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுறாரு? பைபிளை படிக்கிறாருங்க. படித்து இவர் வேதத்துள்ள அநேக காரியங்கள் அவங்க நம்பிக்கை என்ன இருக்கோ அதுலேயும் எழுதப்பட்டு இருக்கான். எல்லாத்தையும் படிக்கும்போது இவருக்குள்ளாக இன்னும் இயேசுவை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. அந்த வேதத்தை படிக்கும்பொழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்றாரு. இவர் தாய் தகவனுக்கு தெரியாமல் சபைக்கு போகிறாரு, வராரு. இதுதான் எங்கள் அப்பா சொன்னது. பிறகு என்ன இருக்குது? இவங்க தகப்பனாருக்கு பிஸ்னஸில் சில தோல்விகள் எதிர்ப்பாக யாரும் என்ன பண்ணியிருக்காங்க? வந்திருக்காங்க. அப்போ அவர்களுக்கு தீமை நடக்கணும்னு இவங்க தகப்பனார் இந்த சகோதரனை கூப்பிட்டுட்டு, அதாவது மகனை கூப்பிட்டுட்டு மந்திரவாதி இடத்துல போகிறார். அவர் அந்த சகோதரன் ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்கள் அப்பா இடத்துல சொன்ன ஒரு சாட்சி இது. அதை எங்கள் அப்பா எங்களுக்கு சொன்னார். அப்போ என்ன இருக்குது? அந்த மந்திரவாதி என்ன செய்யணும் போது இந்த மாதிரி காம்படிஷன் இருக்குது. அப்போது அவர் என்ன ஒன்று செஞ்சாராம்? கோழி ஈரல் வச்சுட்டு ஏதோ ஒன்று செஞ்சு அவனுக்கு இந்த பிரச்சனை ஆகும்னு சொல்லியிருக்கார். ரட்சிக்கப்பட்டார் பாரு. வீட்டுக்கு தெரியாமல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தார் அவங்க மகன். அவர் கண்ணால் பார்க்குறாராம். அதே போல் அந்த நபருக்கு, காம்படிஷனாக இருந்தவருக்கு பிரச்சனை வந்துருக்கு. சரீரம் பயங்கரமாக பலவீனமாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி பல பிரச்சனை அவருக்கு. பிறகு அடுத்த ஒரு வருடம் இவர் ரகசியமாக ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க அப்பா கொண்டு போகிறாரு 4 ஆண் பிள்ளைகள். அதில் அவர் சொன்னாராம், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது கணிச்சு நீங்கள் சொல்ல வேண்டும்னு. 3 பிள்ளைங்களை சொல்லிவிட்டு இவரை குறித்து சொல்லும்போது இவருக்கு பயமாக இருந்துச்சான். நான் ரட்சிக்கப்பட்டதை எப்படி இவர் சொல்லிட்டு வரேன்னு தெரியல அப்படின்னு. அப்போ தான் அந்த மந்திரவாதி அப்படியே அவர் என்னென்னவோ செஞ்சு கடைசியில் சொன்னாராம், இவனை குறித்து எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேனுது, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இவன் நல்லா இருப்பான், ஆனால் இவனை குறித்து எதுவுமே தெரியல. அப்போ தான் அவர் என்ன சொன்னார் எங்கள் அப்பா கிட்ட? இயேசுவின் வல்லமையை அங்கே தான் நான் புரிந்து கொண்டேன்னு அவரே வாயில் அனுபவமாக போனவர் அவர் இதை சொல்கிறத எங்கள் அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்போது இந்த அசுத்தாவிகள், இந்த பில்லி சூனிய கட்டுக்கும் என்ன இருக்குது? வல்லம் இருக்குது. அதால் மற்றவர்களை கெடுக்க முடியும். யூ காட் இட் அங்கிள்? பைபிள் பில்லி சூனியத்தை பற்றி என்னங்க அங்கிள் சொல்லுது? பைபிள் பில்லி சூனியத்தை குறித்து தெளிவாக சொல்லுது. அதுபோல் பில்லி சூனியம் இந்த காரியங்கள்லாம் பார்க்குறவங்க இஸ்ரவேலிலே இருக்கக்கூடாது. அதுதான் யாத்ராகமம் 22:18 சொல்லுது. சூனியக்காரியை உயிரோடு வைக்க வேண்டாம். லேவியராகமம் 20:27 சொல்லப்பட்டு இருக்கு. அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீ ஆகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக. அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவது என்று சொல் என்றார். இப்போ விளங்குதுங்களா? அப்போ அது போல ஒரு தீய சக்தி தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறது. ஆண்டவர் ஒன்று செஞ்சால் ஃபேக் ஐடியில் சில காரியங்கள் செய்கிறாங்களே, அது மாதிரி சாத்தானும் ஃபேக்கான காரியங்களை செய்கிறது. அதனால தான் இஸ்ரவேலுக்கே இது கட்டளை கொடுக்குறாரு. அது போல் செய்கிறவன் இருக்கவே கூடாது இஸ்ரவேலில். அங்கிள், சில கிறிஸ்தவருக்கு பிரச்சனை வரும்போது அவங்களும் இந்த பில்லி சூனிய கட்டை நம்பி நம்மளுக்கு யாருன்னா செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை தேடி போகிறாங்க அங்கிள். விடுதலை ஆவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கிள் கிறிஸ்தவங்க. ஆமாங்க, நானும் நிறைய அது போல் கேள்விப்பட்டிருக்கேன், எக்கச்சக்கமாக கேள்விப்பட்டிருக்கேன். நன்றாக கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது பெரிய சாபக்கேடு. ஒன்று புரிந்துக்கணும், எப்பொழுதும் ஒருவன் மற்றவங்களுக்கு தீமை செய்கிறவன் இன்னொருவருக்கு என்ன பண்ண மாட்டான்? நன்மை செய்யவே மாட்டான். இது போல் பில்லி சூனிய கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருவர் கெட்டு போகணும்னு தீமை செய்கிறவங்க அந்த கரத்திலிருந்து எப்படி உங்களுக்கு நன்மை வரும்? வேதம் சொல்லுது,
கெட்ட மரத்திலிருந்து நல்ல கனி வராது, நல்ல மரத்திலிருந்து கெட்ட கனி கொடுக்காது. அப்போது ஒருவருக்கு தீமை பண்ணுறவங்க என்றைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, இன்னொருவருக்கு நன்மை செய்ய மாட்டார்கள். முதலாவது அது தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இது கிறிஸ்தவர்களுக்கு உண்டான பெரிய சாபக்கேடு. அது தேவன் அருவருக்கிற ஒரு சாபக்கேடு. அது ஒரு நாளும் அதை செய்யவே கூடாது, கிட்டே நாடக்கூடாது. வேதம் தெளிவாக சொல்லுது. நீங்கள் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10-12 படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் அது எவ்வளவு ஆபத்தானது என்று. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும், தீக்கடக்க பண்ணுகிறவனும், அடுத்தது குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும். நாள் பார்க்கிறவன். நாம நாள் நாழிகை கூட பார்க்கக்கூடாது. எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரம். எந்த நேரத்தில்னா எதையும் செய்யலாம். நம்ம ஒரு பிரச்சனை நமக்கு கிடையாது. இந்த நேரத்தில் செய்யணும், அந்த நேரத்தில் செய்யணும் என்று கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. மற்றவங்க அதை பார்த்தாங்கன்னா அவங்க நம்பிக்கை, அதை பற்றி நம்ம பேசல. கிறிஸ்தவ கான்டெக்ஸ்டில் மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் நாளெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பார்க்கவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமையில் சில காரியங்கள் நம்ம வைக்கிறது இல்லை, ஏன்னா ஆராதனைக்கு தடையாக இருக்கணும். மற்ற நேரத்தில் எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரம் தான். படிங்க. அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் சொல்றார் ஆண்டவர். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும், இங்க கவனிக்கணும், இப்படிப்பட்டவைகளை செய்கிற யாரா இருந்தாலும் கிறிஸ்தவங்க, தேவ பிள்ளைங்க, இது இஸ்ரவேலருக்கு கொடுக்கிறது, இது நமக்கும் அதே தான். சரிங்களா? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனோ கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஆமா, பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு அருவருப்பானவன். கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தர் வெறுத்தாக்க அது ஆசீர்வாதமாகவே இருக்காது. அநேக கிறிஸ்தவர்கள் அது போல செஞ்சு சாபக்கேட்டில் இருந்ததை நான் பார்த்துருக்கேன். முடிவு பறந்து நிலைத்திருந்து, முடிவு பறந்து கர்த்தர் எனக்கு செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். அதுதான் ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்கள் சொல்கிறது. விடுவிச்சாலும் சந்தோஷம், விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொருசில் என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். அந்த விசுவாசம் கர்த்தர் மேலே இருக்கணும். தேவ பிள்ளைகள் அந்த தவறு செய்யக்கூடாது. அது பெரிய சாபக்கேடு. கர்த்தர் இருக்கிறார். அது அங்கள் சிலருக்கு பில்லி சூனியம் கட்டி இருக்குதுன்ட்டு அதோடைய அறிகுறியெல்லாம் நம்ம எப்படி அங்கே தெரிஞ்சுக்க முடியும்? முதலாவது அதனுடைய அறிகுறி என்ன, நான் கேள்விப்பட்ட வரையிலும் நான் சொல்கிறேன். என்னுடைய மாமியாருக்கு தங்கச்சி, அவங்களுக்கு செய்வனை செஞ்சுருக்காங்க. அவங்க குடும்பத்தாரை எனக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் ஐவிட்னஸை சொல்கிறேன். அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுமா, சில காலங்கள் நாள் வரும்பொழுது தவளை போல், தவக்கலைன்னு சொல்லுவாங்களே, அதுபோல் தவளை போல் ஒவ்வொரு இடத்துலையும் உட்காருவாங்களாம். மிகவும் கஷ்டப்படுவாங்களாம். கடைசியில் அவங்களுடைய கடைசி தங்கச்சி ஆண்டவர் ஏற்றுட்டு இருந்தாங்க. அவங்க ஆண்டவரை குறித்து சொல்லி அவங்க கேட்கல, எங்கெங்கே என்னென்னவோ செய்கிறாங்க, ஒன்றும் நடந்த பாடில்லை. கடைசியில் மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பிறகு அவங்க சுகமடைந்து இன்றைக்கி குடும்பமாக கர்த்தருக்குள்ளே இருக்காங்க, அவங்க பிள்ளைங்கள்லாம். ஸோ அவங்க சொன்ன சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொரு ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு. அவர் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஏதோ செய்வனை பண்ணியிருக்காங்க. செஞ்சவருக்கு கால் வராமல் போயிட்டே இருக்குது. அப்போ அந்த மந்திரவாதி கொண்டு அவங்க வீட்டில் சில காரியங்கள்லாம் செய்யும் போதே அப்போ அந்த மந்திரவாதி சத்தம் போட்டு சொல்லியிருக்கான், நீ இன்னாருக்கு நீ செஞ்சது அவங்கள தொட முடியாது, அது அதனால தான் உனக்கு அது ரிட்டர்ன் ஆனது அப்படின்ட்டு சில சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் ஜெபிக்க வருவாங்க என்கிட்ட. அப்படி வரும்போதோ தூக்கம் இருக்காது. சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா இருப்பாங்க, திடீர்னு என்று ஒரு வியாதி ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டு இருப்பாங்க. நல்லா இருந்தாங்களே, ஏன் இப்படி ஆச்சு பாருங்கள். இயேசு சாமிக்கிட்ட ஒரு வியாதிஸ்தனை கொண்டு வராங்க. அவனுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. அவனை கொண்டு வந்ததுமே தொற்று சுகமாகியிருப்பார் ஜீசஸ். சில பேர் ஜீசஸ் தொடும்போது சுகமாகிருக்காங்க. ஆனால் இவனை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அப்படி சுகமாக்கலை. அவன் மேலே இருந்து பிசாசியை துரத்துகிறார். துரத்தின உடனே அவன் பேச ஆரம்பிக்கிறான், காது கேட்க ஆரம்பிக்கிறது. அப்போ என்ன, சில அசுத்தாவிகள் இந்த பில்லி சூனிய கட்டுகள் மூலமாக கூட மனுஷன் என்ன பண்ணுது, இப்படியாக தாக்குது. நல்லா இருப்பாங்க சார், 0 ஆகிட்டு இருப்பாங்க. சில பிஸ்னஸில் கூட அப்படி ஆகிடும். இதில் ஒரு ட்ரிக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும், சாத்தான் ட்ரிக்கு. சில பேருக்கு எந்த செய்வினையும் செஞ்சே இருக்க மாட்டாங்க, பில்லி சூனியம் எதுவுமே இருக்காது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, யாரும் செஞ்சிட்டாங்கன்னு ஒரு பிரம்மையிலேயே மந்திரவாதிகிட்ட போய் பணத்தை கொட்டி கொடுத்து நடுத்தருவில் வந்தவங்களே நான் பார்த்துருக்குறேன். சாபக்கேட்டிலே இருப்பாங்க. இந்த பயமாகப்பட்டது என்ன செய்யணும், அவங்க வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பிரச்சனை கொண்டே இருக்கும். கல்லறையில் போகிறவரெலாம் அது விடாது. அதுதான் மந்திரவாதிங்கிட்ட போகவே கூடாது. அதெல்லாம் பெரிய என்ன சொல்கிறது, கிறிஸ்தவர்கள் அதை செய்யக்கூடாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஒரு மந்திரவாதி இது சொல்லியிருக்கார் ரட்சிக்கப்பட்ட பிறகு, மந்திரத்துக்கு இவர் வருவார், நீ செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா மறுபடியும் குட்டி சாத்தான் அனுப்புறது.
மறுபடியும் உங்கள்கிட்ட தான் வருவார். இந்த மாதிரி சொல்லி இருக்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். தொடனான்ற ஒரு ஊழியக்காரர் இதை பற்றியெல்லாம் சின்னதில் பேசி அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் சொன்னதெல்லாம் ஜஸ்ட்டு எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அப்போது அந்த சாத்தானுடைய வல்லமைகள் இப்படி தூங்க விடாது. திடீரென்று எதெல்லாம் ஒரு பிரச்சனை வந்துடும், நல்லா இருப்பாங்க, ஒன்றுமே இல்லாத போய்ட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அதனுடைய ஒரு அறிகுறி. இப்போ கவனிக்கணும், எல்லாமே பில்லி சூன்ய கட்டுனுடைய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இயற்கையும் சில பிரச்சனை வருது. அப்போ இந்த பில்லி சூன்ய கட்டுகளிலிருந்து ஒருத்தன் எப்படி விடுதலை ஆகிறான்னா, நிறைய பேர் ஜோம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, விடுதலை ஆகிடுவாங்க. அப்போ தெரிஞ்சுக்கணும் உடனே. மெடிக்கல் சம்மந்தப்பட்டதுன்னா அவங்க டாக்டர்கிட்ட தான் போகணும். அதுதான் சிம்டம், சில சிம்டம்கள் இருக்குது. அதை பார்த்து என்ன பண்ணலாம், ஒரு வேளை நம்ம ஜெபிக்கும் போது என்ன ஆகுது, தேவனோட வல்லமை அவங்க சுகமாகறாங்க. அப்போ தெரிஞ்சுக்கணும் இவங்க இந்த கட்டில் இருந்துருக்காங்க. அங்கிள், சில ஊழியர்கள் வந்து கட்டு ஓடிக்கிறேன், நான் பில்லி சூனியத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில விசுவாசி வீட்டுக்கு போய் நான் பார்த்துருக்காங்க. அதுவும் இல்லாத இந்த விசுவாசிங்க வந்து அவங்களுக்கு அந்த நம்பிக்கையே இருக்குது, அது மேலே குறித்து ஒரு பயமே இருக்கும் அங்கிள். பட் ஆனாலும் அந்த பாஸ்டருங்க வந்து அவங்க அது கிளியர் பண்ண மாட்டாங்க அந்த டவுட்டை. பட் அவங்க அந்த கட்டை எடுக்கிறேன், கட்டை ஓடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்களே, அது குறித்து உங்களோட பர்செப்ஷன் என்ன? நீ பார்த்துருக்கியா அதெல்லாம்? நான் பார்த்துருக்காங்க. ஓகே. எந்த ஊழியக்கார் கட்டு எடுக்கிறேன் உங்களுக்கு கட்டுக்குதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள நம்பாதீங்க. அது பெரிய ஒரு தவறு. அது நீங்கள் ரட்சிக்கப்படும் போதுவே கர்த்தர் எல்லா கட்டிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிறார். அதுக்கு பிறகு நீயே போய் பாவத்தில் விழுந்தாதான் உனக்கு பிரச்சனை தவிர மற்றபடி தேவ பிள்ளைகளை எந்த வல்லமையும் கட்ட முடியாது. ஒருவேளை ஒரு விசுவாசிகளுக்கு அதுபோல் ஒரு மனநிலை இருக்கக்கூடாது. அப்படி இருந்துடுச்சுன்னா அவங்களுக்கு வேத வசனத்தை போதிச்சு அவங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணணும், எழுப்பணுமே தவிர உங்களுக்கு யாரை இருக்கிறாங்கன்ற ஒரு பீதியை உண்டாக்கக்கூடாது. ஏனென்றால் நான் கடைசியில் சொல்கிறேன், கிறிஸ்துவர்களுக்கு செஞ்சால் என்ன ஆகும்னுட்டு, அது நல்ல ஊழியம் கிடையாது. ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் வேதத்தை தான் எடுக்க வச்சுருக்காரு. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், பாரெல்லாம் தூக்கிட்டு வந்து அது கொத்தி அது உள்ளே இருக்கிற காரியங்களெல்லாம் எடுக்கிறதுன்னு. கொத்தனார் வேலைக்கு யாரும் ஊழியக்கார கர்த்தர் என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளவில்லை. இது மிகவும் தவறு. கிறிஸ்துவனை போய் எப்படி கட்ட முடியும்? உங்கள் அப்பா இருக்கும்போது உன்னை கட்ட முடியுமாடா? உங்கள் அப்பா பார்த்து சும்மா இருப்பாரா? ஆகவே அந்த கட்டுக்குது அதெல்லாம் பொய், இப்படி ஏமாற்றுகிறது. உன்னை அப்படி பயம் காட்டினா தான் நீ அவங்கள நம்புவ. அதனால் பண்ணுகிற ஒரு அறியாமை. இவங்கெல்லாம் வேதத்தை படித்த ஊழியக்காரங்கள, இவங்க சொல்லப்போனால் இவங்க கிறிஸ்தவ மந்திரவாதிங்க. உண்மை கிடையாது, அதெல்லாம் பொய், அப்படியே நம்பவும் கூடாது. இப்போ டைரெக்டாக என்னோடய கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேனே. இப்போ கேள்வி, கிறிஸ்தவர்களுக்கு இது போல் பில்லி சூனிய கட்டுகள் தாக்குமா என்றால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுது பாருங்கள் அந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட மந்திரவாதியும் ஒரு தீமை செய்ய முடியாது. அதில் தெளிவாக இருங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுது பாருங்கள் குழந்தை, அந்த குழந்தைய தொட முடியாது எந்த மந்திரவாதமும். அதுதான் the பவர் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அதுதான். ஏனென்றால் கலாத்தியர் 3:27 இப்படியா சொல்லுது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க, அவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இயேசுவை மேலே போட்டு எடுக்கிறாங்க. இயேசுவை பில்லி சூனிய கட்டு தொட்டுச்சா? மரணத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், சாத்தானோட வல்லமைகளை ஜெயித்தார். அவர் ஒரே வார்த்தை சொல்லும் பொழுதே ஒரே மனுஷனுக்குள்ளே 2000 பிசாசுக்கு மேலே இருக்குது. அத்தனை ஆவிகளும் பன்றி கூட்டத்துக்குள்ளே போய் செத்து இருக்கு. அவ்வளோ வல்லமை உள்ள இயேசு ரட்சிக்கப்படுகிற நாளிலே அவரை நாம் தரித்து கொள்கிறோம். புல்லட் ப்ரூஃப் போட்டுங்கிற மாதிரி அது கூட ஃபெயிலியர் ஆகிடும். பில்லி சூனிய கட்டுகள் ஒரு கிறிஸ்தவனை, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை தொடவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்படி தொட்டால் இயேசுக்கு வல்லமை இல்லை என்ற அர்த்தம். நோ நெவர், தொட முடியாது என்றால். அதனால தான் நீங்கள் மார்க்கு 16:16 படிச்சுட்டு வந்தீங்களா உங்களுக்கு தெரியும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஆமாம், ரட்சிக்கப்படுகிறான். ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கிறார். அதை தான் சொல்கிறதுரா, ரட்சிக்கப்பட்டா என்றால் எல்லா கட்டிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிட்டார். விடுதலை ஆக்கின பிறகு யார் உன்னை கட்ட முடியும்? அப்போ உனக்கு கட்டு இருக்குதுன்னு சொன்னாவே அந்த ஊழியக்காருக்கு பைபிளும் தெரில, இயேசுவும் தெரில, இவர் கிறிஸ்துவ மந்திரவாதி. இவர் அந்த மாதிரி ஆட்களெல்லாம் நம்பக்கூடாது. சில ஜனங்க மந்திரவாதியை நம்பிட்டு போகிறாங்க. இப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்துவ மந்திரவாதி நம்புகிறாங்க. அவ்வளோதான். கிறிஸ்தவ குடும்பத்தில் கிறிஸ்தவனுக்கு எந்த கட்டுமே கிடையாது. ரட்சிப்பு என்றால் என்ன? உங்களை எல்லா கட்டிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார். அப்போ இன்றைக்கி நம்ம சபையாக தேவனை ஆராதிக்கிறோம் என்றால் விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். படிங்க, விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். எஸ்,
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. இப்போ இந்த இடத்துல பாஸ்டர்களால் நடக்கிற அடையாளங்களாவன, கட்டுகளை எடுக்கிற ஊழியர்களால் நடக்கிற அடையாளங்களாவன, இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அதனால தான் சபையில் நான் உங்களுக்கு சொல்கிறது, தலைநோவு வயிறு நோவு இதுக்கெல்லாம் என்கிட்ட வரவே வராதிங்க, நீங்களே ஜெபம் பண்ணி நீங்களே குணமாயிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. இயேசுவை நீ விசுவாசிக்கிற, அப்போ என்னென்னலாம் அடையாளம் அதுக்கு? இயேசுவை விசுவாசிக்கிறனா ஒரு அடையாளம் இருக்கணுமா இல்லையா? குடிக்கிறவனுக்கு ஒரு அடையாளம், ஏன் வாயெல்லாம் என்ன பண்ணுவார், பெதட்டுவார், பேசுவார். அப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? இப்போ படிங்க அதை. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போது இந்த அசுத்தாவிகள், இந்த பில்லி சூனிய கட்டுகள், ஏவுதல்கள் எல்லாமே பிசாசின் ஆவிகள். பைபிள் சொல்லுது என் நாமத்தினாலே துரத்துவார்கள். அப்போ ஊழியர்களுடைய வேலைன்னா துரத்தணுமே தவிர பாரையும் இன்னொன்று அது என்னங்க மம்முட்டியை எடுத்துட்டு என்ன பண்ணக்கூடாது, பள்ளத்தை தோண்டக்கூடாது. நம்ம கல்லறையை தோண்ட ஆண்டவர் வச்சுருக்கார் ஊழியக்காரர். கொத்தனார் வேலை நல்ல வேலை, ஆனால் ஊழியக்காரர் என்ன பண்ணக்கூடாது, வேதத்தை போதிக்கணும். யூ காட் இட். பிசாசுகளை என்ன பண்ணுவீங்களா, துரத்துவீர்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். எஸ். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்களை எடுப்பாங்கன்னா போய் பாம்பை எடுத்துறது இல்லை. சர்ப்பங்கள் எப்பொழுதும் சாபக்கேட்டுக்கு வேதத்தில் வந்து அடையாளமாக இருக்குது. ஏன்னா சர்ப்பத்தை தான் கர்த்தர் சபிக்கிறார். பூமியிலே முதலாவது சபிக்கப்பட்டது கர்த்தருடைய வாயினால் இந்த சர்ப்பம். அதனால் சாபக்கேட்டு கூட என்ன பண்ணுவேன் நீ முறிப்ப. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அதனால் பைசனை போய் குடிக்கணும்னு பைபிள் சொல்லலை. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறது என்னென்னா, எந்த இது மாதிரி தீய சக்திகள் பிசாசின் காரியங்கள் எது நீ செஞ்சாலும் அது என்ன பண்ணாது, உன்னை சேதப்படுத்தாது. அதில் தெளிவாக இருக்கணும். இது ஸ்பிரிச்சுவல் காரியங்களை தான் கர்த்தர் சொல்லிட்டு வராரு. அடுத்தது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். எண்ணற்ற மக்களுக்கு கர்த்தர் அது போல காரியங்களை என்ன பண்ணிட்டு வராரு, சுகமாக்கிட்டு வராரு. அப்போது தேவ பிள்ளைகளாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவே கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் இது. இதுதான் பவர், கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பவர் இதுதான். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சபையாகப்பட்டது ஒரு கிறிஸ்தவனுக்கு பில்லி சூனிய கட்டுகள் யாரும் செய்ய முடியாது. அப்படி செஞ்சாலும் அது கிறிஸ்தவர்களுக்கு தொடாது, அது பழிக்காது, நம்ம வாழ்க்கையில் கிட்ட கூட வராது. அதனால் அந்த சந்தேகம் கூட தேவ பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. யாராச்சும் செஞ்சுட்டு இருப்பாங்களா, நம்ம பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருப்பாங்களா, நமக்கு செஞ்சுட்டு இருப்பாங்களா, நம்ம பிள்ளைக்கு செஞ்சுட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு செஞ்சுட்டு இருப்பாங்களா, திடீரென்று இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. பில்லி சூனிய கட்டுனால உண்மையாக இருக்கிற கிறிஸ்தவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. தெளிவாக இருங்க, எந்த ஒரு சேதமும் அவங்களுக்கு ஆகாது. ஏனென்றால் நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம், ஜீசஸை தரித்து கொண்டு இருக்கிறோம். ஜீசஸை தரித்து கொண்டு இருக்கிறதுனால அவரை மீறி எந்த பிசாசின் கிரைகள், சத்துருவின் வல்லமைகள், எந்த இயற்கைக்கும் மேலான இயற்கைக்கும் மாறான இந்த ஸ்பிரிச்சுவல் பவர், அந்தகார சக்திகள் கிறிஸ்தவர்களை தொடவே முடியாது என்பதை தேவ பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். மே காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இதை குறித்து பேசுங்க, சந்தோஷப்படுங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால பெரிய பாக்கியம் என்னவென்றால் அதில் இதெல்லாம் ஒரு பாக்கியம். ஒரு காரியமும் உங்களை சேதப்படுத்தாது. மற்றவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள். இது கிறிஸ்டியன் கான்டெக்ஸ்டில் நான் பேசிகிட்டு இருக்கேன். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.